ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதியிலிருந்து கிரக நிலைகளால் பெரிய தாக்கங்கள் ஏற்பட போகுது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நிறைய தாக்கங்களை ஏற்படுத்த போகுது. அந்த தாக்கங்கள் என்னென்ன, அந்த தாக்கங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டி அப்படிங்கிற ஒரு உத்தரப்பெட்டி தமிழகத்தில் இருக்குது. இந்த பெட்டியுடைய சிறப்பு என்னன்னா, சமுதாயத்தில் நடக்கிறத முன்கூட்டியே முருகரே தெரிவிப்பார். ஸோ அந்த வகையில் இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரகசியத்தை பற்றி தெரியணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவில் கடைசியாக பாருங்கள். ஸோ கடைசியாக வீடியோவில் உங்களுக்கு அந்த ரகசியத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக ரகசியத்தை ரெண்டாவதாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரிய, புதன், சுக்கிரன், செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, பாக்கிஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு விவரமாக ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த ஒரு குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ஜனவரி 12லிருந்து மன உறுதி உங்களை அறியாமையே உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் முற்றிலும் நீங்கும். உயர் நிலையில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். மெயினாக உங்களோட ராசிக்கு உடல் ஆரோக்கியமானது பயங்கரமாக மேலோங்கும். வாகனங்கள் மூலம் கூட செலவுகள் உங்களுக்கு நிறைய உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் கூட உங்களுக்கு அகலும். மொத்தத்தில் பல தடைகள் விலகக்கூடிய நாட்கள் இனி உங்களுக்கு இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதமானது ஏற்படும், ஆனால் கண்டிப்பாக தீர்ந்திடும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே நிறைய அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும். அவர்களுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த டைம் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு காரியங்களில் தடை ஏற்படாமல் தப்பிக்கலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். ஸோ பார்த்து பணத்தை செலவு பண்ணுங்கள். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரிவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருக்கணும். எல்லாத்தையுமே உங்கள் தொழிலை அனுசரித்து செல்வது நல்லது. எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும்.
பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஒரு பக்கம் ஏற்படும். ஆனால் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனையும் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தீரும். அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள்லாம் விலகும். எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகும். பணவரவு மெயினாக அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவது இருக்குது. புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அரசியலில் மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். ஆனால் புதிய நட்புகள் ஈஸியாக கிடைக்கும். ஜனவரி 12க்கு பிறகு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிலது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அதையும் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் ஜனவரி 12லிருந்து உங்களின் மனதிடமானது அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். வாய்ப்புகள் குவியும். ஆடம்பர செலவை குறைக்கணும். அவ்வப்போது ஒருவித சோர்வு ஏற்படலாம். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்யணும். எந்த பிரச்சனையானாலும் பொறுமையோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 12லிருந்து அடுத்தவரை நம்பி காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனக்கவலை அகலும். யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கணும். தடைப்பட்ட பணம் கூட சேரும். பயணங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் 12லிருந்து வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நன்மை ஏற்படும். உங்கள் செயல்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பயன் பெறுங்க. இப்போ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கை அடுத்து சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். நாட்டிலையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமுத்தி என்ற பெயர் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தர் கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த முருகரே. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்த அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுது. இதுவரை இங்கு மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சக்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு, சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்க்க வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. கடந்த 8 வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வீட்டில் வைத்திருக்கிறல்ல, அதை என்னுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கணும் அப்படின்ட்டு முருகரே கனவுல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது குறித்து கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ காசி தீர்த்தம் புனிதமானது. அப்போ இப்போ காசி தீர்த்தம் இந்த மாதிரி புனிதமான தன்மையை கொண்டிருக்கிறதுனால எல்லாருக்குமே நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று தெரிவிக்கப்படுது. ஸோ இதுதான் ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான்
இதை பற்றியும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் இந்த ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.